வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்னைக்கான ஸ்பெஷல் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான ரவா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக்கை நம்ம இப்போது ஓவன் எக்கு இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறது இல்லைங்க. வீட்டில் இருக்க சிம்பிள் பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. அதில் 1 கிளாஸ் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். உப்புமாக்கெலாம் சேர்க்குற ரவை. இது சின்ன சைஸ் ரவைங்க. நான் வறுக்காமல் சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸை அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் கிண்ணமோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதில் ஏலக்காவும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எசன்ஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஏலக்காய் சேர்க்க வேணாம். இப்போ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவு காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் அளவு சமையல் எண்ணெய்ங்க, ரீஃபைண்ட் ஆயில். இதில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வாசனை வர எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம். ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவு தயிர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க கேக்கு. நம்ம கையில் போட்டு கிளறதை விட இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த ரவை ஊறத்துக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா, கேக் பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரவை ஊறிடுச்சு. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ நான் ஒரு குக்கரில் பட்டர் தடவி வச்சுருக்கேங்க. அதோட நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ்சரை ஊற்றிக்கலாம். நான் இதில் கீழெல்லாம் பட்டர் பேப்பர்லாம் எதுவுமே போடலைங்க. வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு தவாவை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸ்சரை வச்சுட்டேன். அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடுங்க. இதோ பாருங்கள், குக்கரில் ஒட்டவே இல்லைங்க. அழகாக வந்துடுச்சு கேக்கு. நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா மேலே நட்ஸை தூவி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே ஸ்பான்ச்சியான, முட்டை எதுவுமே சேர்க்காம, ஓவனில் வைக்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான மெனுவோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். பாய் பாய்.